ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நம்ம நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயங்கள், அதாவது நம்மளோட டெய்லி பண்ணுற வேலையை நிறைய போஸ்ட்போன் பண்ணுவோம், தள்ளி போட்டுட்டே வருவோம். அது என்னத்தினாலன்னு நமக்கே தெரியாது. பட் சின்ன சின்ன வேலைகள் பெண்டிங்காக இருக்கும், அதாவது அதை பண்ணி தான் ஆகணும்னு. ஆனால் அதுக்கு ஒரு மைண்டே வராது பண்ணத்துக்கு. அதை போஸ்ட்போன் பண்ணி பெண்டிங்காகவே வச்சுருப்போம். இது ஏன்னா நமக்கு சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் அக்யூமுலேட் பண்ண அந்த கிளட்டர் சாமானம் எல்லாம் நமக்கு ஓவர் பேர்டன்டாக ஓவர்வெல்மிங்காக இருக்கும். இது நம்மளே ரியலைஸ் பண்ண மாட்டோம். நம்ம நினச்சிப்போம் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, எல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் அது அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இதுவே வருது இல்லையே, மைண்ட் செட்டே வருது இல்லையேன்னு. இது ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலாக நமக்கு நம்ம சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளை தடுத்துட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, டெய்லி எதுக்காவது தேடுறது ரொம்ப காமன் ஆகிடும். ஸோ அது ஒரு மாதிரி அது பார்ட் ஆஃப் ரொட்டீன்கிற மாதிரி வச்சுட்டு விடுவோம். மெயின்லி சாவி, அப்புறம் ஏதாவது கேப்பு, இல்லைன்னா ஷூஸு, சாக்ஸு, இதெல்லாம் டெய்லி தேடுறது ஏன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஏன்னு பார்த்தா, ஜாஸ்தி விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிளட்டர் தான். ஸோ எப்போவுமே நம்ம இந்த கிளட்டர், விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் பேசுகிறோம். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, என்னோட ஃபேவரட் டாபிக் மினிமலிசம் தான். ஸோ இது மினிமலிசமில் என்னன்னா, நம்ம அவசியமாக என்ன வேணுமோ அதை நல்ல குவாலிட்டியாக வாங்கி வச்சாச்சு, அனாவசியம் என்ன இருக்கோ அதை வாங்காதிக்கு தவிர்க்கிறது. இந்த மினிமலிசமில் நமக்கு எக்ஸாக்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ ஜாஸ்தி கிளீனிங், ஜாஸ்தி மெயின்டெனன்ஸ், வேண்டாத பொருள்களெல்லாம் பார்த்து வைக்கிறது, இல்லைன்னா இடத்த ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் தொடச்சி வைக்கிறது, எத்தனை தான் ஆளை வச்சு பண்ணினா கூட நம்ம ஹெல்ப் யார் வராளோ அவள் மேலே தொடச்சி மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு போவாள். டெய்லி நிறைய சாமான இருந்ததுன்னா எல்லாத்தையும் நீக்கி வச்சு அடியிலெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக முடியாத காரியம். ஸோ அதனால தான் நம்ம மினிமம் வச்சுருந்தா நல்லா க்ளீனாக, நல்லா சிம்பிள் வீடு சிம்பிளாக இருந்ததுன்னா கிளாரிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த சிம்பிளிசிட்டியில் சிம்பிளாக இருக்கிறதுல நமக்கு ஜாஸ்தி கிளாரிட்டி, அதாவது கிளியராக இருக்கும். இந்த கிளாரிட்டியில் நமக்கு திங்கிங் ப்ராசஸும் கிளியராக இருக்கும். இந்த டைம் அண்ட் திங்கிங் ப்ராசஸ் கிளியராக இருக்கிறத நம்ம எது நமக்கு முக்கியமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு முடியும். என்னது நமக்கு முக்கியம்னா ஹெல்த். நிறைய பேர் ஹெல்த்தை செகண்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுட்டுட்டார். அதாவது சூப்பர்ஃபிஷியலாக என்னென்ன இருக்குது, என்னென்ன சாமானம் இருக்குது, என்னென்ன அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, மிச்சவாள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது, இந்த மாதிரியே மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணி போச்சுன்னா நமக்கு ஃபோக்கஸ் ஆன் வெல்னஸ் அண்ட் ஹெல்த் செகண்ட் ப்ரையாரிட்டி ஆகிடுது. ஆக்சுவலி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அண்ட் மெட்டீரியல் திங்ஸ் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது தான் அடுத்தது வேணுங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் மினிமலிசமில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். மெட்டீரியல் திங்ஸ் அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கறது அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும், நமக்கு இது ஹெல்த் பெனிஃபிட் இருக்கான்னு. ஏதாவது நம்ம வாங்கிறதுக்கு போனோன்னா ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா இது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தா நிறைய விஷயத்தில் நம்ம அனாவசியமாக வாங்கிறதுல இருக்காது. அதனால தான் இப்போது நிறைய கூட்டம் ஜுவல்லரி ஷாப்பு, சாரி ஷாப்பு, மால்ஸ்லாம் எத்தனை கூட்டம் இருக்கோ அத்தனை கூட்டம் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. ஏன்? பிகாஸ் மெட்டீரியல் திங்ஸ் ஹெல்த்துக்கு ரிலேட்டடே கிடையாது. மெட்டீரியல் திங்ஸ் வாங்குறது நம்ம சூப்பர்ஃபிஷியல் ஹாப்பினஸ்க்கு தான் உதவும். இந்த மினிமலிசமில் ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன எய்ம் பண்ணணும், நம்ம என்ன நோக்கிட்டு போனோம் அப்படின்னா எக்ஸசைஸ் அண்ட் குட் டயட். ஸோ நிறைய பேர் எக்ஸசைஸ் சின்ன வயசில் பண்ணாதக்கு
டைம் இல்லாதக்கு விட்டுடுறோம். ஸோ அது சின்ன வயசுலேயே பண்ணிட்டு வர எக்ஸசைஸ் வந்து நம்ம ஃப்யூச்சர் ஹெல்த்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃப்யூச்சர் ஹெல்த் வந்து எப்படி இருக்கணுமோ அதை வந்து நம்ம அல்டிமேட் கோலாக வச்சுட்டு சின்ன வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் யூ ஆர் அஷ்யூர்ட் ஆஃப் குட் ஹெல்த் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஸோ ஒன்றுமே பண்ணாதுக்கு இருந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோன்னா நமக்கு வேரியஸ் எயில்மெண்ட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மின்னல்லாம் எப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ரொம்ப காமனாக இருந்தது. நானே 1960-61 பார்த்துருக்கேன். அப்போல்லாம் ஸ்மால் பாக்ஸ் ரொம்ப ரேம்பண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சவாளே வந்து 2-3 பேர் ஸ்மால் பாக்ஸ் வந்து காலமாயிட்டா. இதை அப்புறம் வேக்சின் கண்டுபிடிச்சி டாக்டர்ஸ் எல்லாம் முயற்சி பண்ணி ஸ்மால் பாக்ஸ் இராடிகேஷன் வந்து 1980 ஆச்சு. 1980 ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் வேண்டான்னு வச்சா. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் டாக்டர்ஸ். அதே மாதிரி காலரா, another இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இது ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்போல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் நிறைய இருக்காது. நாங்களே பார்த்துருக்கோம், பாலக்காட்டுக்கெல்லாம் போனோம், அங்கெல்லாம் டாய்லெட்டே கிடையாது, வெளியில் தான் போனோம். இதெல்லாம் நாங்களும் ஹாலிடேக்கு போகிறத பார்த்துருக்கோம். அதனால வர இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸில் காலரா வந்து ரொம்ப ரேம்பண்ட்டாக இருந்தது. அப்புறம் அதுவும் போச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளே க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி எலிமினேட்டட். பட் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், டயபெட்டிஸ், பிபி, ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணிடுது. ஏன் க்ரியேட் ஆகுதுன்னா ரொம்ப மெட்டீரியல் திங்ஸையே எய்ம் பண்ணிட்டு போகிறோம். அண்ட் மெட்டீரியல் திங்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணும். அது ஏன்னா அதை வாங்கிறதுக்கு போகிறோம், அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இது நன்னா இல்லை, மிச்சமாக நன்னா இல்லைன்னு சொல்லத்தை விட நம்மளே வந்து வாங்கின்னு வந்துட்டு 10 நாள் கழிஞ்சு நமக்கே பிடிக்காது, நம்ம மைண்டே மாறி போயிடும். ஸோ அதனால தான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாதுக்கு ப்ரையாரிட்டிஸ் ஆன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ன்னு வச்சுருந்தா ரொம்ப நல்ல விஷயம். அது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. ஏதாவது ஒரு மேட்டு, ஒரு யோகா மேட் லைஃப் டைமுக்கு வாங்கி வச்சுருந்தா போகிறோம். அதை தவிர நம்ம மூமெண்ட், நம்ம மொபிலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் நம்ம இண்டிபெண்டன்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸசைஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ஆனால் நம்ம குட் ஹெல்த்துக்கு எக்ஸசைஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த எக்ஸசைஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம பண்ணணும். அதே மாதிரி டயட்டும் நல்ல ஹோம் குக்ட் ஃபுட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும். ஒரு சேஞ்சுக்கு ஹோட்டலுக்கு போகலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு ஆர்டர் பண்ணலாம். பட் 90% ஆஃப் த டைம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 10% நம்ம வீட்டில் எப்பாவது குக் பண்ணுவோன்னா டெஃபினட்டாக நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஒரு பாதிப்பு வரும். ஸோ இந்த ஹெல்த்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டயட்டுக்கு என்னென்னா நம்ம ஆர்கனைஸ்டாக மினிமம் திங்ஸு என்ன அவசியமோ அதை வாங்கி வச்சுட்டா நம்மளே க்ரியேட் பண்ணி குட் மெனு க்ரியேட் பண்ணி ஃபேமிலியோட ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. பட் எப்போவுமே இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீரியல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது திங்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதில் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆக கிளாரிட்டி கம்மியாயிடும். என்ன சாப்பிட்றது என்ன சாப்பிட்றான்னு கம்மியாக வாங்கி வச்சுட்டு ஹெல்த்தியாக வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டா வித் எக்ஸசைஸ் அண்ட் டயட் நமக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு இது வந்துடுது, ஒரு செக்யூரிட்டி. எந்த ஹாஸ்பிட்டல்லையும் போனால் நல்லா பார்த்துப்பா, பிகாஸ் மெடிக்கல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆயாச்சு. ஸோ எந்த எயில்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு லாங் டியூரேஷன் ஆஃப் லைஃப் கொடுக்கறது வித் தட் எயில்மெண்ட். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதை அச்சீவ் பண்ணியாச்சு, டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் அச்சீவ் பண்ணியாச்சு. பட் அதுக்கு வந்து நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கணுமான்னு பார்க்கணும். நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டு குட் குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை எயில்மெண்ட்டை வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் டிபெண்ட் ஆகி நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணுமாங்கிறது நம்ம சாய்ஸ். இதுக்கு மினிமலிசம் வச்சுட்டேன்னா உங்களுக்கு கிளாரிட்டி, டைம், டெசிஷன் மேக்கிங், நோ ஃபெட்டிக் எல்லாமே இருக்கு. சமையல் ரூமில் வந்து எனக்கு என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐட்டம்ஸ், கேட்ஜெட்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து மிக்சர் கிரைண்டர், வெட் கிரைண்டர். இதில் வந்து மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை ஓடின்னு இருக்கிற டைமில் நம்ம மிச்ச வேலையும் பார்க்கலாம்.
ஸோ அதுக்கிட்டே நிற்கணும், அதை கிளறிண்டே இருக்கணும், ஒன்றுமே கிடையாது. அதை இனஃப் கரெக்டாக தண்ணி வச்சுட்டு உளுந்து அரிசி போட்டால் அது பாட்டுக்கு அரைச்சின்னு இருக்கும். இது ஒரு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கேஜெட். அதை தவிர ஸ்டீமர்ஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது ஸ்டீமர்ஸ்க்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீமர்ஸ், இப்படி பண்ணால் அப்படி ஆகும், இப்படி பண்ணால் இப்படி வரும், ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டீமர். இது என்னை பொறுத்த வரைக்கும் அவசியமே இல்லை. இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன். பட் அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். எனக்கு வந்து ஒரு இட்லி ஸ்டீமர், எல்லார் வீட்லேயும் இருக்கிறது வந்து ஒரு இட்லி ஸ்டீமர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு தட்டை வச்சு இதில் தண்ணி ஊற்றிவிட்டு இப்படி வச்சுட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி நேந்திரப்பழம் ஸ்டீம் பண்ணி இந்த பழம் இது வெல்லம் போட்டு பண்ணுற இது வந்து நாங்கள் ரொம்ப காமனாக பண்ணுவோம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா இதை ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை இந்த இட்லி தட்டிலேயே 3ஆக கட் பண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் வச்சா. ஸோ அந்த இஃபெக்ட் ஒன்றே தான், அதுவும் ஸ்டீம் பண்ணும். அதுக்குன்னு ஸ்டீமர் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்கா மேனுஃபேக்சரர்ஸ். இதை வந்து நம்மளை மாதிரி டொமெஸ்டிக் கன்சியூமர்ஸ் ஒரு நிமிஷம் 5 minutes 10 minutes 20 minutes யோசித்து பார்க்கணும். இது வந்து எனக்கு அவசியமா, இது வாங்கினா எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் சேவ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. இன்னொரு கேஜெட்டை வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் வேணும். இது ஒன்றே இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக்சி, நம்ம வந்து இந்த பல்ஸ் மோடில் போட்டோம்னா, அதாவது இப்படி ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணால் அது ஒரே ஒரு சுற்று வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதில் வந்து நமக்கு குறைன்னு ஏதாவது அரைக்கணும்னா ஈஸியாக அரைச்சிக்கலாம். இப்போ கட்லெட் எல்லாம் பண்ணுறோன்னா நம்ம பீட்ரூட்டு கேரட் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு பல்ஸ் மோடில் போட்டால் ஒரு மாதிரி மேஷ் ஆன மாதிரி வந்துடும். அது வந்து இந்த பாயில்டு பொட்டேட்டோஸோட போட்டோன்னா ஈஸியாக நமக்கு கட்லெட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ரெகுலர் மிக்ஸி வந்து ஆப்ரேட் பண்ணால் நமக்கு ஃபைனாகவும் கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிவிட்டால் ரஃபாகவும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி தான் ஒரே கேஜெட்டை வச்சுட்டு. அதுக்கு வேண்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஜெட்ஸ் வச்சுட்டு நம்ம டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர நமக்கு அது ஈஸியராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் இன்னொன்று எனக்கு என்னன்னா, இந்த டிஷ்வாஷர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் அது ஓடுற டைமில் வந்து இந்த 1 hour அது ஓடுற டைமில் நம்ம நிறைய வேலையை முடிச்சுடலாம். ஸோ இந்த மாதிரி சைமல்டேனியஸாக நமக்கு ஒரு கேஜெட்டும் ரன் ஆகும், நம்மளும் வேறு வேலை பார்க்கலாங்கிறது தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தவிர ஆர்கனைசர்ஸ், இப்போ நமக்கு ஸ்பூன்ஸு கரண்டி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐட்டம் போகிறோம், ஒரு ஆர்கனைசர் போகிறோம். அதை தவிர இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து நான் எனக்கு ஈஸியாக இருக்குன்னு இந்த மாதிரி வச்சுருக்கேன். பட் இதுலேயே வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ், இந்த பருப்பெல்லாம் டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வருது. 4 பருப்பு ஒரே கண்டெய்னரில் போட்டுட்டு இப்படி டிஸ்பென்ஸ் பண்ணால் ப்ரெஸ் பண்ணால் விழும். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் டைம் டெஸ்டட் மெத்தட் ஆஃப் ஸ்டோரிங் இட் அண்ட் யூஸிங் இட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ராயிங் ரூமில் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் வேண்டாத ஒரு ஐட்டம் வந்து கார்பெட். ஸோ இங்கே ஆக்சுவலி ஏலகிரியில் கொஞ்சம் கோல்டாகவும் இருக்குது, சில்லுன்னு தான் இருக்கும் கிளைமேட். சாக்ஸ் போட்டுக்கலாம் தவிர நான் வந்து கார்பெட் வாங்கலை. கார்பெட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். அதில் டஸ்ட் இருந்ததுன்னா அது நமக்கு இன்ஹேல் பண்ணி நிறைய ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதை க்ளீன் பண்ணி ப்ரஷ் பண்ணி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி இதெல்லாம் பண்ணது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ஜாப். ஸோ நாங்கள் வந்து கார்பெட்டே வாங்கலை. அண்டு இங்கே கோல்டாக இருந்தால் கூட மேனேஜ் பண்ணலாம் விதவுட் கார்பெட். கோல்ட் சீசனை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு வாங்க முடியாது. மான்சூன் டைமில் மழை பேஞ்சு கொட்டும், எல்லா இடத்துலையுமே அப்படி தான், ஃப்ளட்டிங் அது இது, அப்புறம் வந்து ஃபங்கஸ் ஃபார்மேஷன். இப்போது ஈவன் சில்லி வெதர் மாத்திரம் இல்லை, ஹாட் வெதர்லேயும் வந்து திடீர்னு மழை வருது. இந்த மாதிரி சீசனல் சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வந்து கோல்டு வெதருக்கு வாங்கினோங்கிற கார்பெட் வந்து மான்சூன் டைமில் நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு என்னோட ஒப்பீனியன்.
அண்டு மான்சூன் டைமில் வந்து இந்த கார்பெட்டை போட்டு வச்சா ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரத்துக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. சாதாரணமாகவே இந்த சென்னையில் ஈவன் பெங்களூரில் எல்லாம் வந்து மான்சூன் டைமில் ரொம்ப மழை பெஞ்சு ஃபங்கஸ் எல்லாம் வால்லெல்லாம் ஃபார்ம் ஆகுது. அது ஏன் கார்பெட்டில் ஃபார்ம் ஆகாது? கண்டிப்பாக ஆகும். ஸோ இது ஒரு அன்னெசரி ஐட்டம். அதை தவிர ரொம்ப சிம்பிள் ஒரு ஏஸ்தட்டிக் டெக்கர் இருந்ததுன்னா நமக்கு ஒரு 5-10 மினிட்ஸில் க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். ஜஸ்ட் சிம்பிள் ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ, யார் நம்ம வீட்டில் பண்ணியிருக்காலோ அதையே எக்ஸிபிட் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோட வார்ட்ரோப் வந்து எப்போவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 25 புடவைக்கு மேலே நான் வச்சுக்கவே மாட்டேன். 27, 28 போச்சுன்னா 2 புடவையை கொடுத்துருவேன். பட் இது என்னோட ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன். யார் யாருக்கு கலெக்ட் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கோ தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சின்ன கேப்சியூல் வார்ட்ரோப் அப்படின்னா, எனக்கு டெசிஷன் ஃபெட்டிகே கிடையாது. எதை உடுத்திக்கணும், எதை போட்டுக்கணும், எது போட்டுண்டாச்சு, எது போட்டுக்கலாம், யார் பார்த்துருக்கா யார் பார்க்கல, ஒன்றுமே பார்க்க மாட்டேன். அதுலேருந்து ஒரு 5 புடவையிலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஸோ எங்கள் பிஸி லைஃப்பில் இங்கே வில்லேஜ்லேயும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்போவுமே ஒரே ஓட்டமாக ஓடிட்டே இருக்கணும்னு கிடையாது. நிறைய டைம் வந்து நமக்கு ஒரு ஃபேவரட் ஹாபி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக உட்காந்துட்டு போடலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாபி வந்து ரொம்ப முக்கியமான காரியம். ஹாபீஸ் வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அப்புறம் ஒரு ஃபீலிங் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஏதோ க்ரியேட் பண்ணோன்னு. என்னோடய ஃபேவரட் வந்து க்ரோஷே. ஸோ இது வந்து நான் எத்தனை பிஸி டைம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இந்த க்ரோஷே போடுவேன். ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டு, அப்புறம் என்ன பண்ண போகிறோம் யோசிச்சா ஒன்றும் பண்ணலைனாலும் பரவாயில்ல. பட் இது வந்து நம்மளோட மைண்டுக்கு நல்லது. அண்டு மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். மினிமலிசம்க்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னா நிறைய இருக்குது. பிகாஸ் நம்ம ஜாஸ்தி கன்சியூம் பண்ணி நிறைய மேனுஃபேக்சரிங்கும் ஜாஸ்தியாகிட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம நேச்சர்லேருந்து எடுக்கிறதெல்லாம் வந்து டெப்ளீட் ஆகிட்டு குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதுக்கு நம்ம காரணம். அதை தவிர நம்ம என்னென்ன வாங்குகிறோமோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது யூஸ் இல்லாமல் ஆச்சுன்னா திருப்பி அப்படியே தூக்கி போடுவோம். அது போய் லேண்ட்ஃபில்லில் லேண்ட் ஆகி அதுவும் வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு பாதிக்கும். ஸோ இது வந்து நமக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வீட்டுக்குள்ளே வாங்கியிருக்கேன், வீட்டுக்குள்ளே நான் அழகு பார்க்கறதுக்கு வாங்கியிருக்கேன், நான் கடைசியில் அது என்வாயன்மெண்ட்டுக்கு தான் போகும். இல்லைன்னா என்வாயன்மெண்ட்டை டெப்ளீட் பண்ணி தான் வந்தது. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்ட் ஆஃப் த என்வாயன்மெண்ட், நம்ம பார்ட் ஆஃப் சொசைட்டி. ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் டு என்வாயன்மெண்ட் என்னங்கிற கொஸ்டினே கிடையாது. வி ஆர் பார்ட் ஆஃப் த என்வாயன்மெண்ட். ஸோ நம்ம வந்து என்வாயன்மெண்ட்டை டேமேஜ் பண்ணோன்னா நமக்கும் டேமேஜ் தான், நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் அது டேமேஜ் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து கன்சியூமரிசமை கொஞ்சம் குறைச்சிண்டு என்னென்ன வேணுமோ அவசியமாக வாங்கிட்டு நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு என்ன அனாவசியமோ வாங்காதிக்கு இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ஒரு மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு வயசு வரைக்கும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம், அதுக்கப்புறம் அவசியம் இல்லை, வயசானா எல்லாம் வரும், வயசானா இப்படி தான் ஆகும் நல்லா நினச்சிட்டு இருக்கான். பட் அந்த மாதிரி கிடையாது. அதுக்காக ஒன்றுமே வராது, ஒன்றுமே வராதிக்கு போகலாங்கிற மாதிரியும் இல்லை. பட் மேனேஜ் பண்ண முடியும், நமக்கு என்ன வந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். லாங் வெயிட்டிங் ஹவர்ஸ், அப்புறம் கண்டினியூஸ் டெஸ்ட்டு, அது இதுன்னு இதெல்லாம் வந்து மைண்டுக்கும் வந்து நல்லதில்லை. நம்மளோட மொபிலிட்டி இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் எத்தனை முடியுமோ எக்ஸசைஸ், குட் டயட், கடைசி வரைக்கும் நம்ம பண்ணுற மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கோல் வச்சுட்டு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வரத்துக்கு என்னோட அப்சர்வேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.